சரிசமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அது அப்படி சொல்லக்கூடாது. சரிங்க, இப்படி வச்சுக்கலாம். புண்ணியம் பாவத்தை அழிக்கும். புண்ணியம் பாவத்தை அழிக்கும். நீ நிறைய பாவம் செஞ்சுருந்தீன்னா அதுக்கு என்ன செய்யணும்? நிறைய புண்ணியம் செஞ்சீங்கன்னா இந்த புண்ணியம்ல என்ன ஆகும்? அதை அழிச்சிரும். அதை அழிச்சிரும். சுந்தோ உபசுந்த நியாயம். என்ன நியாயம்? சுந்தோ உபசுந்த நியாயம். அது என்னங்க சுந்தோ உபசுந்தன்னு ஒரு ரெண்டு அரக்கனோட பேர். சுந்தன் உபசுந்தன்னு ரெண்டு பேர். சுந்தன் உபசுந்தன்னு ரெண்டு பேர். இந்த ரெண்டு பேர் வச்சு ஒரு கதை. அந்த கதை தான் அந்த நியாயம். என்னது? ரெண்டு அரக்கன் அண்ணன் தம்பி. ஒருத்தன் பேர் சுந்தன், இன்னொருத்தன் பேர் உபசுந்தன். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பெண் மேலே ஆசை வருது. எப்பவுமே பெண் மேலே ஆசை வந்தால் வம்பு வந்துரு இல்லையா? ரெண்டு பேரும் போகிறான். போன உடனே என்ன செய்கிறான்? நான் தான் திருமணம் பண்ணிக்குவேன்னு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, ஒரு பிரச்சனையும் இல்லை, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஜெயிச்சு வரவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே என்ன செய்கிறானுங்க? ரெண்டு பேரும் சண்டை போடுறான். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்த்து போயிட்டான். சரியா போச்சா? இதுக்கு தான் என்ன நியாயம்? சுந்தோ உபசுந்த நியாயம். அண்ணன் புண்ணியம், தம்பி பாவம், ரெண்டு பேரும் சண்டை போடுங்க. ரெண்டும் செத்துதுன்னா இருவினை ஒப்பு வந்துருச்சு. நாமெல்லாம் நம்ம இப்போ சிரிக்கிறோமா இல்லையா? இப்போ கதை சொன்னால் சிரிக்கிறோமா இல்லையா? நாம் அதுதான் செஞ்சிட்ருக்குறோம். அது தெரியுமா? என்ன செஞ்சிட்ருக்குறோம்? ஏற்கனவே பாவம் பண்ணிட்டு அதுக்கு இப்போ போய் புண்ணியம் பண்ணுறது. இந்த புண்ணியம் என்ன செய்யும்? அந்த பாவத்தை அழிச்சிடும். ஆனால் நம்ம அப்படி செய்கிறோமா? நீங்கள் சொல்கிறது லாஜிக் கரெக்டு. இன்னைக்கு புண்ணியம் நாம் எதுக்கு செய்கிறோம்? எதுக்கு புண்ணியம் செய்கிறீங்க? இப்போ ஒரு புண்ணியம்